வெல்கம் டு விஎஸ்எம் சேனல். விஎஸ்எம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு பாசி பருப்பில் ஒரு கட்லட் செய்யலான்னு இருக்கேன். அந்த பாசி பருப்பில் கட்லட் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ பாசி பருப்பு ஒரு 150 கிராம் எடுத்துருக்குறேங்க. அதே கடலை மாவு ஒரு 100 கிராம் எடுத்துருக்குறேன். அரிசி மாவு 50 கிராம் எடுத்துருக்குறேன். அதுக்கு வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை, பச்சை மிளகா, இது ஒரு 200 கிராம் வந்து உருளைக்கிழங்கு சீவி வச்சுருக்கிறேன். இது ஒரு 100 கிராம் கேரட் சீவி வச்சுருக்கிறேன். இப்போது மல்லி, இந்த மல்லி இந்த கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, இது இந்த ஜீரகம், இதை போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இதை வந்து இப்படியே கழுவி ரவை மாதிரி உடச்சிக்கணுங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே அரைச்சிட்டு ரவை மாதிரி உடச்சிக்கணும். பசங்க பாசி பருப்பில் இதை வந்து அவிச்சு கொடுத்தாலும் சரி எப்படியுமே சாப்பிட மாட்டுறாங்க. நம்ம இப்படிலாம் கொடுத்தா தான் அந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாமே ஒரு சத்தான ஒரு பொருள் தான். இதை நம்ம இப்படி செய்து கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதை போய் நான் உடச்சிக்கின்னு வந்துடுறேங்க. உடச்சிட்டேன் பாருங்க. அப்படியே கழுவிட்டு சுத்தம் பண்ணி மண்ணில் சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். அப்படியே கழுவ வேண்டியதான். கழுவிட்டு தண்ணியில் அப்படியே போட்டு ஓட்ட வேண்டியதான். அது மாதிரி ரவை மாதிரி வந்துடுங்க. ஊற வைக்கலாம் வேணாம். இப்போ இது கூட நாம் இந்த 200 கிராம் உருளைக்கிழங்கு நல்லா சீவிட்டு அலசிட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கேரட்டு ஒரு 100 கிராம், இப்போ நம்ம வந்து இப்போ அந்த மல்லி, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகா போட்டு அப்படியே ஒன்றும் பாதிமாக உடச்சி வந்திருக்குறோம் பாருங்கள். அதை அப்படியே போட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப வாசனை கொடுக்கும். அதனால தான் நிறையா வாசனையை கொடுக்கும். அது அந்த மாதிரி இந்த மல்லியை உடச்சி போட்டோம்னா இப்போ நம்ம ஒரு தடவை இந்த உப்பு கொஞ்சம் போட்டுக்கின்னு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா அழகாக பிசைஞ்சிடணுங்க. அப்புறமா மற்றதை போட்டு மறுபடியும் மசாலா, பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு, கேரட்டு இதெல்லாம் எவ்வளோ ஒரு பசங்களுக்கு அவ்வளவும் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது. இது ஃபுல்லாகவே இப்போ நம்ம இதை ஒன்றா பிசைஞ்சாச்சு. ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்க வேண்டியது தான். இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம ஓமம், பெரிய ஜீரகத்தை இது மாதிரி நூற்றி போட்டால் வாசனை கூடும். இப்போது நம்ம கடலை மாவை போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ அரிசி மாவும் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒன்று சேர எல்லாத்தையும் பண்ணி பிசைஞ்சு வச்சுட்டோங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், ஒன்றோட ஒன்று ஊறட்டும். அப்படியே ஊறின பிறகு நம்ம கட்லட் போட்டுக்கலாம். எண்ணெய் தடவிடுங்க. இப்போ நம்ம எடுத்து மாவு அப்படி உருட்டி கொஞ்சம் ஒன்றா வச்சுக்கலாம். வச்சுக்கலாங்க. எல்லாத்தையும் உருட்டிட்டு நான் காட்டுறேங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், வாங்க. இப்போ கடாயை வச்சுட்டேன், நீங்கள் வாங்க காய்ஞ்சிட்டுங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே போடக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி தான் திருப்பி விட்டு நல்லா வேகட்டுன்னு எடுக்கணும். வெந்து போச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இதை மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சாலும் பசங்க புதுமையாக இருக்குதுன்னு சாப்பிட்றதுக்கும் ஆரம்பிப்பாங்கங்க. பருப்பு கட்லட்டில் ரெடி ஆகிடுதுங்க. அதுக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாம் வச்சுருக்குறேன். இதே மாதிரி நீங்களும் பசங்களுக்கு செய்து கொடுங்க. பசங்க சாப்பிடுவாங்க. நல்லா தெம்பாகவும் ஆரோக்கியமாகவும் நல்லா இருக்குங்க. பசங்களுக்கு அவ்வளோ ஒரு சத்தான பொருளெல்லாம் அதில் இருக்குதுங்க. எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இது அப்படி நல்லா சூப்பராக எல்லாத்தையும் கலந்து நான் செய்திருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.